வணக்கம். உங்கள் நிலை முருகேசன். நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவருக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இன்றைய குட்டி கதையை ஆரம்பிக்கிறேன். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா, புது வருஷம் பிறகு அப்படின்னாலே எல்லாரும் கொஞ்சம் உற்சாகம் ஏற்படும். யாரோ ஒரு சில பேர் வேணால் அப்படியே அமைதியாக இருப்பாங்க, தவிர பெரும்பாலும் உற்சாகம் தான் காணப்படுவார்கள். ஏன் அப்படிங்கிறத ஒரு 2 வரி பார்க்கலாமே அப்படின்னு தான். அதே மாதிரி இந்த புது வருஷத்து அன்னைக்கு சிலர் சில கோயிலில் சில வேண்டுதல் வைப்பாங்க, சில பேர் சில சபதம் எடுத்துக்குவாங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல கோயில் எடுத்துக்குவோம். இப்போ கோயிலுக்கு நம்ம சாமி கும்பிட போயிருக்கோம், அவங்கவுங்க வழிபாட்டு தலங்களில் சாமி கும்பிட்றாங்கன்னு வச்சுக்கோமே. நமக்கு முன்னாடி சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவான், என்ன தெரியுமா, இந்த வருஷம் நமக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகிடணும்னு நம்ம சாமிகிட்ட வேண்டிக்கணும் அப்படிமா. அது 2 பேரும் ஆமாம் நீ நல்லா வேண்டிக்கோ அப்படிங்குவான் அந்த பொண்ணு. இது ஒன்று. இன்னொரு ஜோடி இருப்பாங்க, அவங்க சில ஆண்டுகள் ஆகிருக்கும் கல்யாணம் ஆகி, ஆனால் குழந்தை இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்களோட வேண்டுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த வருஷமாவது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சாமிகிட்ட நம்ம வேண்டிக்கணும் அப்படின்னு அவங்க அந்த மாதிரி ஒரு பேசிக்கிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு ஆட்கள் இருப்பாங்க, ஒரு 45 வயசை தாண்டினவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த ஆண்டு எனக்கு எந்த குறையும் இல்லாமல் இருந்தது, இது மாதிரி இருந்தால் போதும் இந்த வருஷம் அப்படின்னு அவங்க வேண்டுவாங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் வயசு அதிகமாக ஆனவங்க, அவங்க கொஞ்சம் உடல்நிலை குறைவாக உள்ளவங்க. இவங்க என்ன வேண்டிக்கிறாங்க அப்படின்னாக்கா, எனக்கு இந்த வருஷமாக இந்த நோய் நொடியிலேருந்து நான் விடுபடணும், நல்லபடியாக இருக்கணும், நான் குணமாக இருக்கணும், கடைசி காலத்தில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சாமிகிட்ட வேண்டிக்கணும். ஸோ இப்படி சில வேண்டுதல்கள்லாம் இருக்குது. இது ஓரளவு நியாயமான வேண்டுதல். இன்னும் சில பேர் இருப்பாங்க, இந்த வருஷம் எப்படியாவது நான் ஒரு காரை வாங்கிடணும், இல்லை பழைய காரை கொடுத்து புது கார் வாங்கிடணும், இல்லை இப்போ 2வது மாடி வீடு கட்டிடணும், இப்படி நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. இது கொஞ்சம் பேராசைன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களில் வேண்டுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு விருப்பம் இருக்குது. அது எப்படி அப்படின்னாக்கா, தொழிலதிபர்கள் அவர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த வருஷம் இந்த ஆண்டு உற்பத்தி அதிகமாக பெருக்கி நமக்கு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு அது மட்டும் வேண்டிடுவாங்க. சில முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, உற்பத்தியும் பெருகணும், நம்ம தொழிலாளர்களுக்கு போனஸ் சம்பளமாக கொஞ்சம் அதிகப்படுத்தணும், இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்னு திங்க் பண்ணுற ஆட்களும் இருப்பாங்க. ஸோ அது ஒரு வகையான ஆட்கள் இருக்கிறாங்க. இது மேல்மட்டத்தில் உள்ள ஆட்கள் பண்ணுறது வேண்டிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சபதம் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ இன்னொரு குரூப் இருக்குது. அது எப்படின்னா, ஒரு நடுத்தரமான ஆட்கள், ஒரு சின்ன சின்ன கான்ட்ராக்டர்கள், தொழில் நடத்துகிறவங்க, இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க. இப்போ அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ சமீபத்தில் நடந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாம் நடந்திருக்கு. இது நடந்தவுடனே இந்த சில ஜோதிடர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு நீங்கள் லட்சாதிபதி ஆகிடுவீங்க, கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க அப்படின்னு இருப்பாங்க. சரி, இது எப்படி ஆகுறாங்கங்கிறது அப்புறம் பார்ப்போம். நம்ம நீங்களே போக தெரிஞ்சுக்கலாம், கோடீஸ்வரனா லட்சாதிபதியா என்ன ஏது, இல்லை உள்ளதும் போச்சு நல்ல கண்ணாவா இப்படிங்கிறத அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இப்படிலாம் வேண்டிகிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஒரு நடுத்தரமான ஆள் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு டக்குன்னு ஒரு எதிர்பாராமல் ஒரு தொகை கிடைக்கிது, ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிது. உடனே இதை ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக எடுத்துக்கக்கூடாது. ஆகா நமக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிச்சு, அதை பாரு இதை பாரு, அங்கே ஓடு இங்கே ஓடு அப்படிங்கிற அவசியம் இருந்ததுன்னா, அந்த மாதிரி செய்தால் அடுத்த கட்டம் ஒரு கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம இதை சும்மாலாம் சொல்லலை, எல்லாம் ஒரு அனுபவப்பட்டு தானே சொல்கிறோம். அது கவனத்தில் வச்சுக்கணும். சரி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது கேட்குறீங்களா? வழக்கமான நம்ம முயற்சி இருக்கணும், உழைப்பு இருக்கணும், வருமானம் வழக்கமான வருமானம் வருதா, ரைட்டு ஓகே. அதுக்கு மேலே வர்றதை எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, வரும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம கிடைக்க வேண்டிய தானாக தான் கிடைக்கும், நம்ம அகலக்கால் வச்சுட்டு மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த புத்தாண்டில் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது. நம்மளோட உழைப்பு இல்லைன்னா ஒன்றும் முன்னேற்றம் இல்லை. அதேமாதிரி ஆசை ஒரு சாதாரண ஆசையாக இருந்தால் போதும், பேராசையாக இருந்துடக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது. இதெல்லாம் மனசில் வச்சு செயல்பட்டால் நமக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். அதை எல்லாருமே சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக.
இப்போ இன்னொரு பையன் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டான். அவன் எப்படி தெரியுமா, இப்போ அந்த பையன் ஏதோ ஓரளவு படிச்சிருக்கான், கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். பெருசாக வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பா பார்த்தாரு, இவனை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா தான் சரியாக வரும் அப்படின்னு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் வச்சார். இப்போ என்ன வச்சு இப்போவும் வேலைக்கு போகிற மாதிரி, இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டது பார்க்க 2 பேருக்கு போகிறாப்புல ஆகிப்போச்சு. உடனே எங்கள் அப்பா கூப்பிட்டாரு, ஏன்பா நீ ஒரு ஆள் இருந்து சாப்பாடு போட சாப்பிட்டு உட்காந்து இப்போ உனக்கு கல்யாணம் வேறு பண்ணி வச்சாச்சு, இப்போ ஏதாவது வேலைக்கு போகலாம்லாப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அது பையன் என்ன சொல்கிறேன் தெரியுமா, சும்மா இருங்கப்பா, சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதிங்க, இனிமேல் நான் உங்ககிட்ட சாப்பிட்றதா இல்லை, உங்கள் உழைப்பில் நான் ஒரு சபதம் எடுத்துருக்கேன் அப்படின்னு. சரிப்பா நல்லது தான், என்ன வேலைக்கு போகிற மாதிரி அதுதான் கிடையாது, அப்போ எப்படி சாப்பிடுவேன், அது வேறு ஒன்றும் இல்லை, இங்கே இல்லைன்னா மாமனார் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு போகிறேன், இதுக்கு எனக்கு பயம் இருக்குது, எனக்கு என்ன பயம் அப்படின்னா அந்த பையன். அவர் பெற்றவர் என்ன நினச்சிருப்பாரு நீங்களும் ஒரு முடிவு பண்ணிக்கிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.